கோழி 1/4 கிலோ, வெங்காயம் 180 கிராம், தக்காளி 100 கிராம், புதினா 100 கிராம், தேங்காய் 50 கிராம், பச்சை மிளகாய் 5 நம்பர், கருவேப்பிள்ளை சிறிதளவு, வேக வைத்த அரிசி தண்ணி 180 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, அரைத்த மிளகாய் 10 கிராம், தனியாத்தூள் 10 கிராம், மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 50 ml, சோம்பு 2 கிராம், கிராம்பு 2 கிராம், சீரகம் 5 கிராம், பிரிஞ்சி இலை 2 நம்பர். நம்ம நீங்கள் பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் என்னென்னா கோழி புதினா மண்டி. இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணியாச்சு. முதல்ல இந்த மண்டிக்கு தேவையான மசாலா நம்ம பறைக்க போகிறோம். முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெயில் சமைச்சா தான் நல்லா வாசனையாக இருக்கும். செட்டிநாடு ஃபுட் எல்லாம் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரில் தேங்காய் அரைச்சதில் தான் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதெல்லாம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. சீரகம் சோம்பு லைட்டாக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா பொரிஞ்சால் நல்லா வாசனை நல்லா வரும். இதில் நம்ம கொஞ்சம் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. பச்சை மிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் பொடிசா டீஸில் புதினா போட போகிறோம். புதினாவை போட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறணும். ஓரளவு புதினா நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இதில் நம்ம திருக்கி வச்சுக்க தேங்காய் போட போகிறோம். இதில் நம்ம தேங்காய் போட போகிறோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ரொம்ப வதக்கணும்னா கருப்பு கலர் ஆயிரும். ஓரளவுக்கு பொன்னிறமாக வதக்குனீங்கன்னா போதும். அப்போ தான் பச்சை கலரில் இருக்கும். இது வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு போர்டில் மாற்ற போகிறோம். இப்போ இது நல்லா நம்ம வதக்கியாச்சு. இதை ஒரு போர்டில் மாற்றிக்கிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் பேஸ்ட் பண்ண வேண்டியது. இந்த புதினா மண்டியோட மசாலா இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம். இது இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிற வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த மண்டி மசாலா இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். சூடாகிடுச்சு. எண்ணெய் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் லோ கொலஸ்ட்ரால் தான். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரா போட்டுக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கோங்க. 4 பிரிஞ்சி இலை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதில் கறி லீஃப் போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணணும். ஓரளவு நல்லா பொன்னிறமாக இருந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட் வரும். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா காரைக்குடி ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது மண்டிங்கிறது அங்கே உள்ள குழம்பு வகை. இது நம்ம ரைஸ் சப்பாத்தி இது மாதிரி இதில் சாப்பிட்லாம். இது நம்ம காரத்துக்கு நம்ம இப்போ கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். எதையும் நம்ம மசாலாவில் கிரீன் சில்லி போட்டிருக்கோம். இது இல்லாமல் இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஃபுட்டுங்கிறது நம்ம கரம் மசாலா ஃப்ளேவரில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கீரை வகை சேர்ந்த புதினா வகை இது மாதிரி சேர்ந்த சிக்கன். இது ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இது நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது நம்ம தக்காளி போட போகிறோம். நல்லா தக்காளியை வதக்கி ஓரளவு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட வேண்டியதான்.
இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா தக்காளி வதக்கினா தான் எனக்கு கலர் கிடைக்கும். இது தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக வதக்கிங்க. இந்த 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து தேங்காய் எண்ணெயிலே செஞ்சுருக்கோம். ஏன்னா இதுவே கொஞ்சம் ஃப்ளேவரில் போயிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் போட போகிறோம். இல்லை மசாலாவோட போட்டு நல்லா சிக்கன் சாட்டே பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உள்ளே அந்த டேஸ்ட் நல்லா ஏறும். இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரு. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மண்டி மசாலா பேஸ்ட் போட போகிறோம். இந்த மசாலாவில் இங்கே சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். அதனால் எல்லா பக்கம் மசாலா நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா குக் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த கோழி புதினா மண்டி இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இது இப்போ வந்துட்டு கடைசியில் அரிசி வேக வைத்த தண்ணி ஊற்றலாம். இந்த அரிசி வேக வச்ச தண்ணி இதில் ஏன் கடைசியாக ஊற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்துட்டு இதுதான் ஃபுல் திக்னஸ்ஸு, ஒரு ஷைனிங் கிடைக்கும் இந்த அரிசி வச்ச தண்ணி. இப்போ கிரேவி வந்து இறக்குற ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இதில் வந்து கடைசியாக தேங்காய் எண்ணெய் வந்து டச் பண்ணிக்கோங்க. இன்னும் ஷைனிங்காக இருக்கும். போண்டரில் வந்துட்டு லோ கொலஸ்ட்ரால் தான். இந்த கோழி புதினா மண்டி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ டிஷ்ஷில் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த கோழி புதினா மண்டி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு தக்காளி இப்போ கார்னிஷ் செய்ய போகிறோம். நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கோழி புதினா மண்டி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைஸ் சப்பாத்தியோட வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.